தெரியல, நீ கேட்டு பாரு, கேட்கதான் பாரு. சுத்தி போறது ஞாபகமா இது ஒன்ன தயாரா வச்சிருந்தேன். அதையும் கேட்டு சொல்லிட்டேனா? மனமே சரணம் சரணம், பொருளே அருளே சரணம் சரணம், கோவே குகனே சரணம் சரணம், குருவே திருவே சரணம் சரணம், தேவே அருளே சரணம், சிவசண்முகனே சரணம் சரணம், திருவே சரணம் சரணம், கண்டா சரணம் சரணம், ஆறுகளும் படைக்கும் நீரிடும் வேலவன் சிறுகிரி வேலவன் சரவண பவனா. ஆமா, பாலா காசு சாப்பிட்டா? அத்தை, இது பாருங்க. என்னது? எனக்கு தெரியாது, முதல்ல நீங்க பாருங்க. நாம் இருவரும் திருத்தணிக்கு போவதாக அம்மாவிடம் சொல்லிவிடு. நாம் சினிமாவுக்கு போகலாம். பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா? பாலா கொடுத்தானா? ஆமா, பூஜை பண்ணும்போது கொடுத்தாரு. சரிம்மா, சினிமாவுக்கு தான் போயிட்டு வாயா அவன் கூட. நான் மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கிற? ஆம்பளையும் பொம்பளையும் கட்டு பிடிச்சுக்கிறாங்க, வெக்கமா இருக்கு. அந்த இடம் வரும்போது கண்ணு முடிக்கும். பேசுற வசனம் காதல விழுது. இன்னும் நீ சின்ன குழந்தையாக இருக்க. அவன் தான் திருட்டுத்தனமா அவன்கிட்ட கொடுத்தான். நீ கொண்டு வந்து அதை என்கிட்ட கொடுக்குறானா? மாமியார் கிட்டையும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நீ புரிஞ்சுக்கணுமா? அப்பப்ப சொல்லிக் கொடுங்க, புரிஞ்சுக்கிறேன். அவங்களால புரிய வைக்க முடியாது. நீ திருத்தணிக்கு வா, நான் புரிய வைக்கிறேன். டேய், நீ நமஸ்காரம் பண்ணும் போதெல்லாம் என் உடம்பு அப்படியே புளிர்ச்சி போகுதுமா. ஏன் அப்படி சொல்றீங்க? பூஜை அறையில எத்தனையோ தேவி படங்களையும் அம்பாள் படங்களையும் வச்சிருக்கேன். அது அத்தனையும் ஒன்னா சேர்த்து உன் முகத்துல பாக்குறேன். ஏதோ மாமியார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லன்னா நானே உன் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிடுவேன், தெரியுமா? நீங்க இப்படி எல்லாம் சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதை மாட்டப்படாது, எடுங்கோ. இதை இங்கதான் மாட்டுவேன். இது வின்ஸ்டன் சர்ச்சில் படம். அதை மாட்ட விட மாட்டேன். இதைத்தான் மாட்டுவேன். இது காந்தி படம். அந்த படத்தை மாட்டா உன் கைய வெட்டுவேன். இந்த படத்தை மாட்டினேன்னா உங்க கைய வெட்டுவேன். நீ ரொம்ப பேசுறேன். ஆம்படையா? நீங்க ஆம்படையா இல்ல, அஞ்சாம் படம். நான் வெறும் 6வது இல்லடே, வின்ஸ்டன் 6வது. ஆமா, வெள்ளக்காரனுக்கு நன்னா வால் பிடிக்கிறேன். அவ வாழ தூக்கி உங்க பேர் முன்னால வச்சுட்டு பட்ட நடக்கிறேன். நோக்கு என்ன அரசியல் தெரியும், சும்மா போடு. சுதந்திரம் கிடைச்சா தெரியும், ஆள போறவாளே நாங்க தான். இந்த மூஞ்சலுக்கு சுதந்திர ஒரு கேடா கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன கொடுக்கறது? நாங்களே எடுத்துப்போம். ஆமா, ராஜ்ய பரிபாலனம் தெரியுமா இந்தியன்ஸுக்கு? அதுக்கு என்ன யோகியம் இருக்கு வாழ்க்கை? கை கட்டின்ற சேவகம் பார்க்கத்தான் நாம லாய்க்கு. என் தோப்பனார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி கை கூலிகளை கொன்னா கூட பாவம் இல்ல. என் தோப்பனார் சொல்லுவார், என்ன வந்தே மாதிரினா என்ன அர்த்தம்? வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பேசுறேன். நான் என்ன செய்வேன்னு நேக்கே தெரியாது. என்னடை என்ன செய்வேன்? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றவனா ஆத்துக்காரரை பார்த்து வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக. கோமளம் வழக்குல என்னடி கலக்கம் இருக்கா? சொல்ற, இந்த பக்கம் நோக்க, இந்த பக்கம் நேக்கு. அங்க உன் படங்களா மாட்டிக்கோ, இங்க என் படங்களா மாட்டிக்கிற. நம்ம 2 பேரும் சமாதானம் ஆயிடும். அப்படி வாங்க. ஆமா, ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப போய் சந்தியாந்திரம் பண்றீங்களா? இது நேர்த்தி பண்ண வேண்டியதா? கர்மம் கர்மம்.
வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஐயோ, என்னது? சமையலறை விளக்கு அணைச்சு நான் மட்டும் ஞாபகம் இல்லை, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சமையலறை விளக்கு ராத்திரி பூரா எரிஞ்சிட்டு போட்டுமே, என்ன இப்போ? கரண்ட் செலவாயிடும். அது போகட்டும், உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன? ராத்திரியில போட்டுக்கிற கவுன். கவுனா? இதை நீ போட்டுக்கணும், அதை நான் பார்க்கணும். பழக்கம் இல்லாத விஷயம் எல்லாம் வேண்டாங்க. நீ எப்பதான் இதெல்லாம் நீ பழக்கப்படுத்திக்க போற? இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா லேடி மாதிரி இருக்காங்க. அதுக்காகத்தான் போட்டு சொல்றேன். இப்ப நீ இதை போட்டு போறியா இல்லையா? போட்டுக்கிட்டு தானே, அப்புறம் நீங்க சிரிக்க கூடாது. இப்ப சிரிக்கிறீங்களே. புதுசா இருக்கு. இப்ப மஞ்சள் தடவிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, நைட் கவுனுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் போட்டுட்டு வந்துட்டேன், நீங்க பாக்கலாம். இது என்ன வயசுல ஒட்டியானம்? அது எதுக்கு? இங்கெல்லாம் தொலைதொலைன்னு இருந்தது, இது போட்டுக்கிட்டேன். இப்ப சரியா இருக்கு. கர்நாடகம் கர்நாடகம். ஆமா, நான் கர்நாடகம் தான். ஏங்க இது எதுக்கு தனியா வால் மாதிரி? ஐயோ ஐயோ, இப்படி வா. இதத்தான் இப்படி கட்டணும். அப்ப இதை எடுத்துட்டுமா? எடுத்துறேன். எப்படி? கொஞ்சம் இருங்க, புதுசு போட்டிருக்கேன், நமஸ்காரம் பண்ணிடுறேன். ஏங்க, அம்மா இப்ப திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அம்மா இங்கீரம் தெரிஞ்சவங்க. சரி, இப்படி உட்கார். ஒரு பாட்டு பாடுப்பானு. பாட்டா? என்ன இதெல்லாம்? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை தானே இருக்கு, உண்மைதான் இருக்கு. இப்ப நீ பாடி கேட்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அந்த ஆசையில ஏன் வருது? நல்லா இருக்க. உங்க பொண்ணு பார்க்க வந்த போது நீ பாடின, அதுக்கப்புறம் பாடினியா? இப்ப நீ பாடணும். அப்ப கொஞ்சம் இருங்க. இப்ப கேளுங்க. சாவித்திரியின் மனோநிலையோ இதற்கு நேர்மாறாக இருந்தது. காகிதத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு போய் தனியான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீதரன் பிஏ ஸ்ரீதரன் பிஏ என்று எழுதி கொண்டிருந்தாள். தியாக பூமியில வர்ற சாவித்திரி கூட உன்ன மாதிரி. நான் அவர் பேரு மனசுக்குள்ளதான் நினைச்சுக்குவேன். அவ மாதிரி ஒண்ணும் காகிதத்துல எழுத மாட்டேன். இப்படியே அப்பாவி பொண்ணு. யாரும் அப்பாவி? பாலுவா? ஆமா, கொஞ்சம் இருங்க. அவன் கிடக்குறான், நீ மேல படிமா. எங்க மேல என்ன சத்தம் கேக்குதுன்னு அம்மா கிரிகிரின்னு வந்து படபடன்னு கதவு தட்டுவாங்களோன்னு விட விட நடுங்குதுங்க. அதனால அதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்னோடுதான் கண்ணோடுவேன், காதோடுதான். அப்பா எனக்கு சொன்னீங்களே காதோடு பண்ணவளா? உங்களுக்கு தெரியாத ராத்திரி கிட்ட பாட்டு பாடுறா? ஏமா அப்படியா? அது இவளுக்கு தெரியாம திரைப்படக்காரத்துல பதிவு பண்ணிட்டேன். நீங்க கேட்கணுங்கிறதுக்காக உனக்கு எழுதி கொடுத்துட்டு அம்மா கிட்ட கட்டுறேன். படிக்கு படி. அவ ஏன் அப்படி ஓடுறா? வெக்கம் ஓடுறா. மாயவரம் காபி கெட்டது போங்க. எங்க தோப்பனார் உங்க ஆத்துல காரியம் பார்த்தாருங்கிற ஒரே விசுவாசத்துக்கு நான் வந்தா காபி போனா காபியா? சிவகாமி அம்மா, இதான் எனக்கு உங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்ல. எல்லா காரியத்தையும் நீங்களே பார்க்கணுமா? ஏன் மருமக என்னாச்சு? ஓஹோ, புரியுறது. சரி சரி, ஒரு சமய காரியம் வச்சுக்கூடாதோ? கேட்டா ஆச்சாரம் வேள், நல்ல முதலியார், அதுலயும் தொண்ட மண்டலம், காலத்துக்கு ஏத்தா போல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானே.
என் பேர்லயே இப்ப ஆச்சாரம் இல்ல தெரியுமோ? வின்ஸ்டன் ஆறாவது. என்ன சிரிக்கிறேன்? முதலியார் எங்க? முதலியார் கோலிவுட் ஆட்டத்துல உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. டென்னிஸ்ல ஜெயிக்க முடியுமா? ஆமா, பெங்களூர்ல டென்னிஸ் மேட்ச் போறியாமே? ஆமா, கரெக்டா போயிட்டு வா. கப் அடிச்சுட்டு வந்துருவேன். எங்க ஒய்ஃபை அழியும் போறது கூப்பிட்ட உடனே வந்துட போற. என்ன பண்றது? சுத்த கர்நாடகம். ஆமா, என்னது வரல தொப்பி மாட்டிட்டு தவிர்க்கிற மாதிரி? பண்டிகை வருது, அதனாலதான் மருதாணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப முக்கியம். இந்த பாரு, நான் டென்னிஸ் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு வரணும்னா நீ முறைப்படி என்ன வழி அனுப்பி ஆகணும். எப்படி? உன் கையால விபூதி எடுத்து என் நெத்தியில பூசி விடணும். குறும்ப பாரு, என் கையில மருதாணி பத்ததானே இப்படி கேக்குறீங்க? மருதாணி இது எடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, அத்தை போட்டு விட்டாங்க, அப்புறம் ஏன் கழிச்சான்னு கேட்பாங்க. இத பாருமா, உன் கையால எனக்கு விபூதி பூசி விடலன்னா நான் டென்னிஸ் மேட்ச்ல ஜெயிக்கிறதே சந்தேகம் தான். ஐயோ, அதுல ஜெயிக்கலாமே என்னப்பா? அது அப்படியே. சரி, நான் ரயில்ல போறேன். இப்ப எல்லாம் அடிக்கடி விபத்து நடக்குது. பத்துமா? கொஞ்சம் நில்லுங்க. போற போக்குல இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறீங்களே, அப்புறம் நீங்க வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு இருக்கும். நான் போட்டுமா? இருங்க, இப்படி வாங்க. ரெண்டு விதத்துல. எதுக்கும் கடைசி பெட்டியா பார்த்து எரிக்குங்க. 3ஆம் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்ல. போட்டுமா? சினிமா கூட்டாயா? என்ன கூட்டம் சார் இதெல்லாம்? நாங்கெல்லாம் டென்னிஸ் சாம்பியன் பாலாவோட வெற்றிகள் சார். அவரை யாரும் பார்க்க முடியாது. அவரை பாராட்டிட்டு உடனே போடுறோம் சார். இப்பதான் மேட்ச் முடிஞ்சு வந்து கலப்பா படுத்திருக்காரு. அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு சார். நாளையாவது போட்டு போடுறோம் சார். ஒரு கையெழுத்தாவது வாங்கிட்டு போயிடலாம் சார். உங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திப்பாரு. போயிட்டு நாளைக்கு வாங்க பிளீஸ் பிளீஸ். என்ன நீங்களும் அவருக்கு தெரியா? மிஸ்டர் பாலா பார்க்க முடியாது. போங்கம்மா. அதே சார் பாலா, நான் சரி. நீங்க யார பார்க்கணும்? உங்களை பார்க்கணும். உடனே அசடு வழியணுமா? 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நல்ல ரூம் கொடுங்க. இல்லையோடுமா, ரூம் நம்பர் 6 கார்னர் ரூம் நிம்மதியா இருக்கும். ரூம் நம்பர் 6 எனக்கு ராசியா நம்பர் தான். மிஸ்டர் பாலா ரூம் நம்பர் 5 தான் இருக்காரு. பாலா 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 அவர் என்ன கடவுளா? இல்லையோடுமா, அவர் பெரிய டென்னிஸ் சாம்பியன். என்னது இல்ல நோடு அப்படின்னா? அது கன்னடம், இங்க பாருன்னு அர்த்தம். மிஸ்டர் இல்லி நோடு தாவி எடு. இஷ்டப்படி ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் இது என்ன ஹோட்டலா இல்ல நாடக கொட்டையா? ஒரு ரூம்ல வாடகைக்கு வந்து தங்கிட்டா இந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கிட்டு நினைப்பா? ஒரு பொண்ணுக்கு தெரிய வேண்டியது அடக்கம், மானம், மரியாதை. முதல்ல மேனேஜ் கத்துக்க. நீ யார் நினைச்சிட்டு இருக்க உலகத்துல? சொல்லவா
ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். உங்க கோமெல்லாம் போயிடுச்சேன். உன் பேர் என்னம்மா? உங்க பேர் பாலா, என் பேர் ஷீலா. ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சுன்னு சொல்றான்ல. பெரிய தர்பாரு தாசில்தார் மாதிரி சும்மா கடங்க. அறிவு கட்ட முண்டா, புருஷன் ஆபீஸ்க்கு புறப்படுறேன்னு சொன்னா பொண்டாடி கைகால பறக்க வேண்டாம். நான் பறக்கலாம், அடுப்பு பறக்குமா? உட்காரு. யார் வந்து கவத்தை உள்ள வாடி விட்டாமா? வா கண்ணு வா உட்கார். மூஞ்சி மோர கட்டுங்க. நீ ஒரு தடவை சொல்லணுமா? நீ உட்காருமா. பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்தாரு, இது உங்களுக்கு காட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அம்புட்டும் வெள்ளியா? என்ன வேலை? எதுக்குது? உப்பு புளி போட்டு வைக்க. மோகர கட்டை பாரு. ஐயா பந்தாடி ஜெயிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. அடியாத்தி, பந்தாடுனா கிடைக்குமா? நீங்களும் ஆடுங்களா? நீயும் கூட வந்து. பெங்களூர் காய்கறி இதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், 4 நாளைக்கு தாங்கும்படி ஒரே நாள் ஆக்கி தின்றாரு. பேசாம போறீங்களா இல்லையா? நீ பறக்க விட்டியாச்சு, அதுக்கா சொன்ன. பாருமா, பெரிய பணக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டோம் அந்தஸ்து கௌரவம்னு பார்க்காம இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கே கண்ணு. ஆமா, தினமும் நீங்க 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுப்பீங்களா? அவரு என்ன திட்டுறார தவிர எனக்கு ஒரு சின்ன தலைவலினா போதும் துடுத்து போடுவார் தெரியுமோ.